பக்தி இன்ஃபோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு ஆகஸ்ட் மாத பலன்கள். 2026 ஆகஸ்ட் மாதம் வந்தாச்சு. சில பேருக்கு நிறைய நன்மைகள் நடக்காம எங்களுக்கு சனி பயிற்சி ஆகி குரு பயிற்சி ஆகி எல்லா பயிற்சிகளும் ஆகி எங்களுக்கு எந்த விதமான நல்ல பலன்களும் நடக்கல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கோச்சார கிரகங்களின் நிலவரங்களை நம்ம இப்ப பார்க்கலாம். கோச்சார கிரகங்கள்ல மிதுன ராசியில அந்த செவ்வாய் பயிற்சி ஆகி வருகிறார் 3ஆம் தேதி. அடுத்து அந்த மிதுன ராசியில ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மறுபடியும் 23ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். குரு பகவான் கடக ராசியில உச்சமா இருக்கிறார். அடுத்து அங்க இருக்கக்கூடிய அந்த சூரியனாகப்பட்டவர் 17ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான அந்த சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். இந்த மாதம் முழுமையாக அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் மாத பலன் கணிக்கும் போது பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு பங்கை வகிக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த சுக்கிரன். அந்த சுக்கிரன் இந்த மாதத்துல நீச்சமாக இருக்கிறார். நீச்சமாக இருக்கும்போது ஒரு கிரகங்களினுடைய வலிமை குறைந்து செயல்படும். அதே சமயம் அதனுடைய பாவக காரகத்துவங்கள் அதிகப்படியான ஒரு செயலை நோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பை தான் அந்த நீச்ச கிரகங்கள் குறிக்கின்றன. இந்த நீச்சமாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்ன மாதிரியான பலனை கொடுக்க போறார்? இவர் வக்ர சனியினுடைய பார்வையில இருக்கிறார் இந்த மாதம். இதனால எந்தெந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பவர்களும் பெற போறீங்க அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. துலாம் ராசி அன்பர்கள், இந்த ஆகஸ்ட் மாதத்துல இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நிறைய ஒரு சேஞ்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான். துலாம் ராசி என்பர்கள் அப்படின்னு சொன்னாலே ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்றது அளவுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு இடத்துல போய் புது இடம் நம்ம எப்படி இருக்க போறோமோ, என்ன செய்ய போறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட போறோமோ அப்படின்லாம் மற்ற ராசி என்பர்கள் நினைப்பாங்க. இந்த துலாம் ராசி என்பர்கள் அந்த மாதிரியான சில விஷயங்களுக்கு எல்லாம் பயப்பட மாட்டாங்க. எந்த இடம் இருந்தாலும் துணிஞ்சு இறங்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த துலாம் ராசி என்பர்கள் இருப்பாங்க. அதே சமயம் தன்னுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த நபர்களுக்காக யார் ஒருவரையும் எதிர்க்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க. அது பொண்ணை கொடுத்த சம்பந்தியா இருக்கலாம், இல்ல அம்மா அப்பாவா இருக்கலாம், இல்ல யாராவது எந்த ஒரு முக்கியமான நபராக இருந்தாலும் அந்த இடத்துல பயம் அப்படின்றது இருக்கவே இருக்காது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு. ஏன்னா இவர்களினுடைய குடும்பத்தார்கள் பாதிக்கப்படும் போது அது யாராக இருந்தாலும் அவர்களை அடித்து நொறுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை அப்படின்றது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்கும். ராசி அதிபதி சுக்கிரன் அப்படின்றதுனால ரொம்ப கமர்ஷியலா இருப்பாங்க. எப்போதுமே யாரையாவது பார்க்க போறோம்னா அவங்களால ஏதாவது ஒரு லாபம் இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல அவங்களை மீட் பண்ணி என்ன ஆக போகுது அப்படின்னு அந்த விஷயங்களை தள்ளி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த துலாம் ராசி என்பர்கள் ஒரு கமர்ஷியல் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அளவுக்கு அதிகமாக இந்த சுக்கிரன் சொன்னாலே நாகரீகம், ஆடை, அழகு இப்படின்னு தான் சொன்னா கூட இன்னொரு இடத்துல இது வருமானம் சம்பந்தப்பட்ட ஒரு காரகத்தையும் கொடுக்கும். அந்த வருமானத்தை மட்டுமே முக்கிய நோக்கமாக உடையவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள். தன்னுடைய உடை, நடை, அழகு இதுலெல்லாம் கவனம் செலுத்தாமல் நம்ம எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கிறோம் அதை மாத்திரமே கவனம் செலுத்தக்கூடியவர்கள் நம்ம துலாம் ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுடைய ராசி அதிபதி அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் 12ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறார். இது ஒரு பாசிட்டிவான சேர்ந்த சில நெகட்டிவையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா வெளிநாட்டு வாய்ப்புகள் வரும், வெளிநாட்டுல தொழில் செய்யறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளும் வரும். அதே மாதிரி திடீர் யோகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய திடீர்னு பார்த்தா நான் ஷேர் மார்க்கெட்ல ஒரு 5000 ரூபாய் போட்டேன், எனக்கு 15,000 ரூபாய் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரியான சில ப்ராஃபிட் எல்லாம் கொடுத்துட்டு போயிடும் இந்த இடம் தான். ஏன்னா அஷ்டமாதிபதி 12ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கும்போது இந்த டயர்ல ஒரு சில யோகங்கள் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்கும். இதை நினைச்சு கூட நான் பார்க்கலையே, அப்ப நான் டெய்லி பண்ணலாமா, எனக்கு நல்ல ப்ராஃபிட் வருமா, இந்த மாசம் முழுவதுமே சுக்கிரன் நீச்சமா இருக்காரு, அப்போ எனக்கு டெய்லி ஒரு 15,000 ரூபாய் ப்ராஃபிட் வந்துருமா அப்படின்னா அந்த இடத்துலதான் இந்த துலாம் ராசி என்பவர்கள் மாட்டிப்பீங்க. ஏதாவது ஒரு நாள் நீங்க எடுத்துட்டு தாராளமா பண்ணலாம். அது பண்ணும்போது ப்ராஃபிட்ல கண்டிப்பா வரும். அதே
வேலையா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டோட்டலா உங்களை கடன் வாங்க வச்சு அந்த கடனையும் உள்ள கொண்டு வந்து ஆளை காலி பண்ணிட்டு போகிறதுக்கு உண்டான ஒரு முழு அமைப்பும் இந்த கிரகங்களுக்கு ஒரு வலிமை வாய்ந்த ஒரு அமைப்பாக இருக்கு. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது சித்திரை நட்சத்திர அன்பர்கள் ரொம்ப கிளவரா இருப்பாங்கங்க. இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களை பொறுத்த மட்டுக்கும் ஒரு ஸ்மார்ட்னஸ் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். யார்கிட்ட எப்படி பேசினா காரியம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சு எல்லாத்தையுமே பண்ணுவாங்க. அதே மாதிரி மற்றவர்கள் இவர்களை ஏமாற்றணும்னு நினைச்சா கொக்கிய போட்டு இழுத்துருவாங்க. அந்த அளவுக்கு இவர்களினுடைய வாய் ஜாலம், இவர்களினுடைய ஸ்மார்ட்னஸ் இது எல்லாமே அதிகப்படியாக இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு சில உயர் பதவிகள் இவர்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரம். இவர்கள் ரொம்ப அழுங்காம குலுங்காம சில நன்மைகள் எல்லாத்தையுமே இந்த ஆகஸ்ட் மாதம் அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து சுவாதி நட்சத்திர அன்பர்கள், தராசுக்கு முக்கியமான ஒரு நட்சத்திர அன்பர்களை குறியீடு இந்த சுவாதி தான். எவ்வளவுக்கு எவ்வளவு பேலன்ஸ்டா தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போக முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பேலன்ஸ்டா கொண்டு போகக்கூடியவர்கள் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள். இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் கிட்டதான் பாத்தீங்கன்னா இந்த கணவன் மனைவி பிரச்சனை இது எல்லாத்தையும் தாண்டி அந்த மாமியார் மருமகள் இது எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த நட்சத்திர அன்பர். ஒரு ஸ்பெஷல் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு குணம் அப்படின்றது இந்த சுவாதி நட்சத்திர அன்பர். மற்ற நட்சத்திர அன்பர்கள்லாம் இந்த மாமியார் மருமகள் சண்டையெல்லாம் தாங்கவே முடியாது. என்ன செஞ்சாலும் இது டெய்லி கஷ்டமா தான் இருக்கு, இதுக்காகவே எங்கேயாவது வெளியில போயிடலாம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஆனா இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் எதையும் தாங்கும், இதையும் எல்லாத்தையுமே ரொம்ப ஸ்மார்ட்னஸா ஹேண்டில் பண்ணக்கூடியவர்கள் நம்ம சுவாதி நட்சத்திர அன்பர்கள். இவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுடைய தீராத வியாதிகளுக்கு உண்டான மருத்துவ ஆலோசனை அப்படின்றது கிடைக்கும். அடுத்து குழந்தை சம்பந்தப்பட்ட சில இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. கர்ப்பப்பை பிரச்சனை, கர்ப்பப்பை நீர்க்கட்டிகள் இது எல்லாமே இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் உண்டான நிவாரணம் அப்படின்றது இந்த ஆகஸ்ட் மாதம் கிடைக்க போகுது. ஆண்களுக்கு அவர்களுக்கு உண்டான சில விஷயங்கள், அதாவது வேலையிலையும் சரி தொழிலையும் சரி இந்த மாதிரியாக எந்த இடத்துல உயர்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒரு சிறப்புகள் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா விசாகம் நட்சத்திர அன்பர்கள். இந்த சுவாதிக்கு அடுத்த விசாகம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா காமா இருப்பாங்க. எல்லாருக்கும் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்யக்கூடிய அன்பர்கள். அதாவது மற்றவர்கள் நல்லா வாழணும், தான் எப்படி போனாலும் ரோட்டுக்கு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த விசாகம் நட்சத்திர அன்பர்கள் மட்டும்தான் இந்த துலாம் ராசியில ஒரு டிஃப்ரெண்டான ஒரு குணமுடையவர்கள். இவர்கள்னால மற்றவர்கள் வாழ்ந்த சரித்திரம் ஒன்று, ஆனா மற்றவர்கள்னால இவர்கள் வாழ்ந்த சரித்திரம் அப்படின்றது கிடையாது. இருக்கிற வரைக்கும் வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் எல்லாருமே இவர்களை பயன்படுத்திப்பாங்க. இது சுவாதி நட்சத்திர அன்பர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அம்மாவுடைய பங்கு, அப்பாவுடைய பங்கு, தன்னுடைய பங்கு, தன் குழந்தையினுடைய பங்கு, அடுத்து தன்னுடைய குடும்பத்தாரனுடைய பங்கு, நான் அக்காவா அண்ணனா, இப்படி ஒவ்வொரு உறவுக்கும் ஒரு பங்கை வாங்கக்கூடியவர்கள் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள். அப்படியே டிட்டோ ஆப்போசிட் இந்த விசாகம். எல்லாருக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையவே கொடுப்பவர்கள் இந்த விசாகம் நட்சத்திர அன்பர்கள். ரொம்ப ஒரு மனித நேயம் அப்படின்றது இருக்கும். சரி நம்ம இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணி ஏமாறக்கூடியவர்கள். இவர்களுக்கு இந்த மாதத்துல இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல சனி வக்ர சனியாக இருக்கிறார். உங்களுடைய 12ஆம் இடத்துலயும் அந்த சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு பதவிகள் அப்படின்றது, வேலை வாய்ப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கை அப்படின்றது சீராகிறதுக்கு உண்டான ஒரு நேரம். கடன் தொந்தரவுகள், அடுத்து பாத்தீங்கன்னா விவாகரத்து போன்ற வழக்குகள்ல இருந்து எல்லாம் வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இது போக உங்களுடைய சுய ஜாதகத்துல திசாபுத்தி
தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கும், சில பேருக்கு கேது திசை, சுக்கிர திசை, அடுத்து பாத்தீங்கன்னா சூரிய திசை, இந்த மாதிரியான தசாபுத்திகள் இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். இந்த தசாபுத்திகள்ல என்னென்ன நடக்க போகுது, இந்த கியூரியாசிட்டி அப்படின்றது இவர்களுக்கு அதிகப்படியா இருக்கும். நம்ம லைஃப்ல என்ன எப்படி இருக்க போறோம், நம்ம எதை நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு ஆர்வம் அதிகப்படியாக இருக்கும். அதை தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.